முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் திருமாவளவன் அவர்கள் சந்தித்து வருகிறார். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக விசிக இடையே முதற்கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கூடுதல் தொகுதி தொடர்பாகவும் தேர்தல் பணிகள் தொடர்பாகவும் இதில் கலந்து ஆலோசிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. விரிவான விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி, விசிக தரப்புல எத்தனை இடங்கள் கேட்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது? இந்த பேச்சுவார்த்தையில என்ன இடம்பெற்றிருக்கிறது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடந்த 2017 முதல் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகித்து வருகிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளை பெற்று அந்த 6 தொகுதிகளிலும் தனி சின்னத்தில் நின்று தனித்தனியாக ஆர்ஓவிடம் விண்ணப்பித்து பானை சின்னம் வாங்கி ஒரே சின்னமாக தேர்ந்தெடுத்து அந்த பானை சின்னத்தில் நின்றார்கள். அதில் 4 வெற்றி பெற்றார்கள். இந்நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய பிறகு சின்னம் அவர்களுக்கு சொந்தமானது. இந்நிலையில் தற்போது முதலமைச்சர் அவர்களை திருமாவளவன் சந்தித்து வருகிறார். கடந்த தேர்தலில் 6 தொகுதிகளில் 4 வெற்றி பெற்ற திருமாவளவன் தற்போது 12 தொகுதிகள் கேட்டதாக சொல்லப்படுகிறது. முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது திமுக சார்பில் திருமாவளவனுக்கு 6 தொகுதிகள் கடந்த முறை பெற்ற அதே தொகுதியில் தர முன்வந்ததாகவும், ஆனால் திருமாவளவனோ 12 தொகுதிகளாவது எங்களுக்கு வேண்டும் என்று அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறாத நிலையில் திருமாவளவன் இன்றைய தினம் முதலமைச்சர் சந்தித்து கூட்டணி குறித்தும் கூட்டணியுடைய இடங்கள் குறித்தும் பேசியிருக்கிறார். எத்தனையோ எதிர்பார்ப்புக்கு மத்தியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு நிறைய, அதாவது விஜய் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அழைப்பு வந்தாலும் கூட அவர் எங்கும் செல்லாமல் திமுகவுடன் கொள்கை அடிப்படையான கூட்டணி என்று ஒரு முதலமைச்சருடைய நன்மதிப்போடு அந்த கூட்டணியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இந்நிலையில் திருமாவளவனுக்கு கூடுதலாக 2 இடங்கள், அதாவது கடந்த முறையை விட கூடுதலாக 2 இடங்கள் தர திமுக சம்மதித்ததாகவும் 8 இடங்கள் வரை திருமாவளவனுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது முதலமைச்சர் சென்றிருக்கிறார். இன்று மாலையோ நாளை காலையோ விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் இன்றைய தினம் முதலமைச்சரை அவருடைய இல்லத்திற்கு சென்று கூட்டணி தொடர்பாக கூடுதல் இடம் கேட்டு அவருடைய கோரிக்கையும் வைத்திருக்கிறார்.